Hi friends, welcome to Radha Fashions. இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஸ்டாண்டிங் லைன் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ சம் ட்ராயிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன். அந்த ட்ராயிங்ஸை பார்த்து நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சர்க்கிளு, ஸ்கொயரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அந்த செயின் ஸ்டிச்சு இதில் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ இப்போ ஆரி நீடில்ஸ் 2 டைப்ஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் காட்டுற நீடில்ஸ் ஒன்று பீட் ஸ்டிச்சிங்க்கு, இன்னொன்று நார்மல் செயின் ஸ்டிச் எல்லாம் போடுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ நீடில் நம்மளுக்கு கொஞ்சம் புது நீடலாக இருந்தால் அது ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால அந்த நீடில்ஸு பீட்ஸ் நீடலுமே திரும்பி நார்மல் பெரிய நீடலுமே அரை நீடில்ஸு 2மே நம்ம கோகோனட் ஆயிலுக்குள்ளே ஊற வைக்கணும். ஆனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எண்ணெயில் போட்டு வைங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த ஆயிலில் தான் போட்டு வைக்கணும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கு த்ரெட் எடுத்த உடனே ஸோ டவுன்லேருந்து நம்ம த்ரெட் மேலே எடுத்த உடனே பின்னாடி லாக் பண்ணணும். ஸோ பின்னாடி இழுத்தா அது லாக் ஆகிடும். ஸோ அது ஸ்டார்டிங் லாக் அது. ஸோ அது ரெகுலராக எந்த ஸ்டிச் வந்தாலுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிச் தான் பண்ணணும். லாக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ அதில் நீங்கள் நீடல் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு தான் போடணும். ஸோ பெண்டெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிச்சு ஒழுங்காக வராது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஸோ நான் இன்னொரு ஆங்கிளில் மாற்றி நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ஆங்கிளில் ப்ராப்பராக உங்களுக்கு விசிபிள் ஆகலை, அதனால தான். ஸோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டு நான் பின்னாடி த்ரெட் இழுத்துட்டேன். அப்போ அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் டெட் ஆப்போசிட்டில் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேலே நீடில் பொசிஷன் ஸோ நம்ம சைடு அந்த நீடில் இருக்குன்னா நம்ம பஞ்ச் பண்ணும்போது ஸோ டெட் ஆப்போசிட்டில் அது டேர்ன் ஆகிட்டு தான் ஆப்போசிட்லேருந்து மேலே வரணும். ஸோ நீங்கள் நீடில் எடுக்கும்போது கொஞ்சம் லெஃப்ட் ஆர் ரைட்டு நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி தான் அந்த நீடில் மேலே எடுக்கணும். ஸோ மேலே ஸ்டிச் இப்படி தான் போடணும். ஸோ பேக் சைடு நம்ம எப்படி எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போது. ஸோ ஃப்ரேம் டேர்ன் பண்ணி நான் காமிக்க போகிறேன். ஸோ பேக் சைட் த்ரெட்டு நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணணும் நீடிலுக்கு பாருங்க. ஜஸ்ட் 1 ரவுண்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நீடில் அப்படியே மேலே எடுக்கணும் பாருங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஸோ இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் தேவை தான். ஸோ ஒருத்தர் 1 வீக்கில் பண்ணால், ஒருத்தர் 1 டேலியே பண்ணிவிடுவாங்க. ஸோ 15 டேஸ் டைம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ பேக் சைடு நம்ம இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி தான் த்ரெட் மேலே இழுக்கணும். ஸோ இது போடும்போது ஃபஸ்ட் 1 வீக்கில் உங்களுக்கு முதுகு வலி வரலாம், கழுத்து வலி வரலாம், ஸோ ஷோல்டர்ஸ் பெயின் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆஃப்டர் 1 வீக்கு உங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் திரும்பி செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அப்பர் போர்ஷனில் நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ பேக் போர்ஷனில் நம்ம த்ரெட் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ லாக் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் நம்ம எடுத்தோமா, 2வது செயின் ஸ்டிச்லேருந்து திரும்பி மறுபடியும் ஃபஸ்ட் செயின் அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இழுத்தா நம்ம த்ரெட்டு அது லாக் ஆகிடும் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து செகண்டு ஸ்டிச் எடுத்து அதுக்குள்ளே திரும்பி ஃபஸ்ட்டு தான் நம்ம த்ரெட் இழுத்தா அது லாக் ஆகிடும் பாருங்க. ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வராது. நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் நீட்டாக அப்சர்வ் பண்ணால் அது வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எல்லாமே வரும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே வராது. ஸோ இப்போ நான் சில்க் த்ரெட்டில் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் ஜெரி த்ரெட்டில் ஒரு டிசைன் பண்ணால் இன்னொரு டிசைன் சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ சில்க் த்ரெட்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஆனால்
ஸ்டார்ட்டிங்கில அப்படிதான் இருக்கும். ஆ ஸோ போக போக பழக பழக நம்மளுக்கு ரொம்ப ஃபினிஷிங் சூப்பரா வந்துடும். ஸோ நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த பிராக்டிஸ் பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டிச் ஒழுங்கா வரும். ஸோ பாருங்க சேம் ப்ராசஸ்ல நான் சில்க் த்ரெட்லயும் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டேன். ஸோ அத லாக் பண்ண போறேன் பாருங்க. ஸோ த்ரெட் அப்படியே பேக் சைடு இழுத்தா அது லாக் ஆயிடும். ஸோ செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இருக்கும். ஆனாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் அது கரெக்ட்டா வந்துடும். ரெகுலர் பிராக்டிஸிங் கண்டிப்பா தேவை. ஃபார் அ டே அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க கை ஸ்பீடா வந்துடும். ஸோ அந்த நீடில் வந்து நம்ம ஹேண்டில் பண்றது வந்து ஸ்ட்ரெய்ட்டா தான் வச்சு நம்ம போடணும். ஸோ சைட்ஸ்ல பெண்ட் எல்லாம் பண்ணிட்டா, நம்ம கிளாத் வந்து ரொம்ப ஹோல் ஆயிடும். ஸோ அதனால நீடில் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸிங்லயே அத வந்து ஸ்ட்ரெய்ட்டா வச்சு தான் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் ப்ராப்பரா வரும். அந்த ஃபினிஷிங்கும் வரும். ஸோ பாருங்க, இப்ப நான் லாக் பண்ண போறேன் மறுபடியும். இந்த த்ரெட்லயும் லாக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட் எடுத்துட்டு, ஸோ இப்ப 2வது த்ரெட் எடுக்க போறேன். ஸோ அதுலேருந்து அது உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் த்ரெட் மேல இழுக்கணும். அத ஹேங் பண்ணிட்டு கீழ த்ரெட் இழுத்துட்டா அது லாக் ஆயிடும். ஸோ இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்கோ. எனி டவுட்ஸ் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆ இல்ல வீடியோ கால் கூட பண்ணலாம். ஸோ நான் அந்த டைம் நான் சொல்றேன். இப்ப இன்கேஸ் நான் எப்பனா பிஸியா இருக்கேன்னா, எனக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்றேன். வீடியோ கால் அவைலபிளா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. கேட்டு பார்த்தா நான் நான் சொல்றேன். என்னோட டைமிங் சொல்றேன். அது அது பொறுத்து நீங்க கால் பண்ணலாம். ஓகே. டுடே இந்த கிளாஸ் வந்து இங்க தான் எண்ட் ஆக போகுது. தேங்க் யூ.